தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. அற்புதங்களின் தேவன் என்ற தலைப்பில் நாம் இன்று ஒரு புதிய தொடரை ஆரம்பிக்க போகிறோம். ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் பெரியவர், சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல தேவன். தாப்பனே, உம்முடைய மகா பெரிய வல்லமைக்காய் உம்மை துதிக்கிறோம். நீர் சர்வ வல்லவராயிருக்கிறீர். உம்முடைய வல்லமையை எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்காக பயன்படுத்த சித்தமுள்ளவராக இருக்கிறீர். எங்கள் மேல் அன்பாகவே இருக்கிறீர். பிதாவே, உம்மை நோக்கி பார்க்குறோம். தாப்பனே, உம்முடைய வழிமுறைகள், உம்முடைய பாதைகளை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற மக்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய குணமாக்கும் அபிஷேகம் எல்லாவித நோய்களையும் வலி வேதனைகளையும் நீக்கட்டும். தாப்பனே, உம்முடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கட்டும், கட்டுகளை அவிழ்க்கட்டும், சுமைகளை நீக்கட்டும். தாப்பனே, உம்முடைய பலன் அவர்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தில் ஊடுருவட்டும். பிதாவே, அவருடைய வாழ்க்கை, அவருடைய குடும்பம், அவருடைய திருமணம், பிள்ளைகள், ஊழியம், செய்கிற தொழில், பார்க்கிற வேலை எல்லாவற்றிலும் வெளிப்படட்டும். தாப்பனே, உம்முடைய பலன் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். தாப்பனே, உம்முடைய சமாதானம் அவர்களை ஆளுகை செய்யட்டும். ஆறுதலின் தேவன் அவர்களுக்கு ஆறுதலை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். முன்னேறுவதற்கான யுக்திகளை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, எங்களுக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று வாக்கு பண்ணினீரேன். இருப்பு தாழ்பால்களை முறிப்பேன், வெண்கல கதவுகளை உடைப்பேன் என்று சொன்னீரேன். பிதாவே, உம்முடைய வார்த்தையின்படியே செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். சொல்லுங்கள், ஜெபத்தை கேட்டார். ஹல்லேலூயா. ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். உங்களுக்கு நன்மைகள் செய்வார். பாதைகள் வெளிப்படும், நன்மைகள் உண்டாகும், பலன் உண்டாகும், ஆறுதல் உண்டாகும், சமாதானம் உண்டாகும். வியாதி உள்ளவர்கள் விசுவாசத்தோடு என்னோடு கூட சேர்ந்து ஜெபிச்சிங்கன்னா உங்களுக்கு தெய்வீக சுகம் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். எப்பொழுதுமே ஜெபத்தை ஏதோ ஒரு சடங்கு மாதிரி ஜெபிக்காமல் எதிர்பார்ப்போடு ஜெபிக்க வேண்டும். விசுவாசம் எப்பொழுதுமே எதிர்பார்க்கும். விசுவாசம் என்ன செய்யும்? எதிர்பார்க்கும். தேவன் கேட்பார், பதில் கொடுப்பார், வாழ்க்கையில் நன்மை செய்வார் அப்படின்னு எதிர்பார்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இன்றைக்கி ஒரு புதிய தொடரை ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு முன்பாக ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். இந்த வாரம் முழுவதும் ஈவினிங் பைபிள் ஸ்டடி இருக்காது. அடுத்த வாரத்திலேருந்து ஈஸ்டர் முடிஞ்சதுக்கப்புறம் பைபிள் ஸ்டடி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஈவினிங்கில். இந்த வருகிற பெரிய வெள்ளி, பெரிய வெள்ளிக்குன்னு சிறப்பான செய்தி, செப்பரேட்டாக ஒரு மெசேஜ், இங்கிலீஷில் ஒரு மெசேஜ், தமிழில் ஒரு மெசேஜ் வெள்ளிக்கிழமை காலையில் பப்ளிஷ் பண்ணுவோம். அதே மாதிரி ஈஸ்டர் மெசேஜ் ஒன்று சனிக்கிழமை காலையில், ஞாயிற்றுக்கிழமை இல்லை, சனிக்கிழமை காலையிலேயே பப்ளிஷ் பண்ணுவோம். ஈஸ்டர் மெசேஜ். ஹல்லேலூயா. மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், வெள்ளிக்கிழமை பெரிய வெள்ளிக்கான சிறப்பு செய்தி இங்கிலீஷில், தமிழில் தனித்தனியாக பப்ளிஷ் பண்ணுவோம், காலையிலேயே பப்ளிஷ் பண்ணிடுவோம். அதே மாதிரி சாட்டர்டே, சனிக்கிழமை காலையிலேயே தமிழில் ஒரு மெசேஜ், இங்கிலீஷில் ஒரு மெசேஜ் பப்ளிஷ் பண்ணிடுவோம். ஹல்லேலூயா. கேட்டு பயன்பெறுங்கள், மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். சங்கீதம் 78 டெக்ஸ்ட்டை வாசிச்சிடுவோம். சங்கீதம் 78. என் ஜனங்களே, என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள். என் வாயை ஊமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன். அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும், சொல்லுங்கள் பலத்தையும், அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். பாருங்க, இந்த துதி வாயிலிருந்து புறப்படணும்னா
உள்ளுக்குள்ள எண்ணங்கள் அதுக்கு ஏற்ற விதத்தில் அமையணும். இருதயத்திலிருந்து துதி சின்சியாரிட்டியோடு வரணும், இருதயபூர்வமாக வரணும். அப்படின்னா முதல்ல கர்த்தரை குறித்த ஒரு நன்றி உணர்வு இருக்க வேண்டும். அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிற ஒரு பழக்கம் நமக்கு இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் நினைத்து பார்த்து கர்த்தருக்கு நன்றி சொல்லி அவரை துதிக்கிற ஒரு பழக்கம் இருக்க வேண்டும். இன்னொன்று ஒரு முக்கியமான காரியம் என்னென்னா, அவருடைய பராக்கிரமங்களை தியானிக்கிற ஒரு பழக்கம் நமக்கு இருக்க வேண்டும். அவர் செய்த அற்புதங்கள், அவருடைய வல்லமையின் வெளிப்பாடுகள், அவருடைய கரத்தின் பலம், இவைகளை குறித்தெல்லாம் சிந்தித்து பார்த்து அதை தியானிக்கிற ஒரு பழக்கம் நமக்கு இருக்க வேண்டும். அப்படி செய்யும்போது தான் அவரை குறித்த ஒரு அப்ரிஷியேஷன் நம்மளுக்குள்ளே உண்டாகும். பாருங்கள், இப்போ ஒரு மனுஷனை நம்ம புகழ்கிறோம் அப்படின்னா ஏன் புகழ்கிறோம்? அவங்க ஏதாவது அவங்க தொழிலில் சாதிச்சிருக்கிறாங்க, இல்லை ஸ்போர்ட்ஸில் சாதிச்சிருக்கிறாங்க, இல்லை அவங்களுடைய துறை எதுவோ அதில் அவங்க ஏதோ சாதிச்சிருக்கிறாங்க அப்படின்றதுனால அவங்கள நம்ம புகழ்கிறோம் இல்லையா? இன்றைக்கி ஒரு கிரிக்கெட் பிளேயர் தோனி மாதிரி ஒரு ஆளை நம்ம புகழ்கிறோம், பாராட்டுறோம் அப்படின்னா நிறைய செஞ்சுருக்கிறாரு இல்லையா? நிறைய சாதிச்சிருக்கிறாரு, அதனால் செய்கிறோம். இல்லை இந்த ஈலான் மஸ்க் மாதிரி ஒரு ஆளை நம்ம புகழ்கிறோம், பாராட்டுறோம் அப்படின்னா அது அவங்களுடைய சாதனைகளை நம்ம அறிந்திருக்கிறோம். அந்த சாதனைகள்லாம் எவ்வளோ பெருசுன்னு நமக்கு விளங்குது. ஏன்னா நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம பார்க்குறோம் இல்லையா? பல காரியங்களை பார்க்குறோம். ஒரு காரியத்தை செய்யணும்னா அதுக்கு எவ்வளோ உழைப்பு வேணும், எவ்வளவு ஞானம் வேணும், எவ்வளோ திறமை வேணும், அதெல்லாம் நமக்கு விளங்குதுன்றதுனால தான் நம்ம ஒரு மனுஷன் ஒரு பெரிய காரியத்தை சாதிக்கும்போது அதை உணர்ந்து அது எவ்வளோ பெரிய சாதனை, அதுக்கு அவங்கள எவ்வளோ பிரயாசப்பட்டிருப்பாங்க, அப்படிப்பட்ட ஒரு சாதனை செய்வதற்கு அவங்களுக்கு எவ்வளவு அறிவு இருந்திருக்கணும், ஞானம் இருந்திருக்கணும், எவ்வளோ பலன் இருந்திருக்கணும். இதெல்லாம் நம்மளுக்கு விளங்குறதுனால நம்ம அவங்கள இருதயபூர்வமாக பாராட்டுகிறோம் இல்லையா? ஹல்லேலூயா டு ஜீசஸ். முகஸ்துதி வேறு, இருதயத்திலிருந்து பாராட்டுறது வேறு இல்லையா? சின்சியராக ஒரு ஆளை நம்ம ப்ரைஸ் பண்ணுறது வேறு. இந்த மாதிரி இருதயத்தின் ஆழத்திலிருந்து துதியெல்லாம் எழும்பணும் அப்படின்னா இந்த சிந்தனை முக்கியம். எண்ணங்கள் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய மகத்துவத்தை குறித்து யோசிக்கிற ஒரு பழக்கம் நமக்கு இருக்க வேண்டும். அதை டெவலப் பண்ணுங்கள். கர்த்தர் தன்னுடைய மக்கள் தன்னுடைய பலத்தை விளங்கி கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் உங்கள் வாழ்வில் வல்லவராக வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். தன்னுடைய சர்வ வல்லமையை உங்கள் சார்பாக வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால் இந்த பழக்கத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் இதை உருவாக்குங்க. உங்கள் குடும்பமாக சேர்ந்து இதெல்லாம் செய்யுங்க. உங்களுடைய குடும்ப ஜெபத்தில் அவருடைய அற்புதங்களை ஒரு அற்புதத்தை வாசிக்கிற ஒரு பழக்கத்தை கூட ஆரம்பத்தில் அவர் செய்த ஒரு அற்புதத்தை எடுத்து வாசிக்கலாம். ஒரு அற்புதம் இல்லை 2 அற்புதம் பைபிளில் இருந்து வாசிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துங்க. குடும்பத்தில் டிஸ்கஷன் கூட பண்ணுங்கள். அதை குறித்து கர்த்தர் செய்த அற்புதம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து அதை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் செய்யணும். ஏன் செய்யணுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஏன்னா அப்படி நீங்கள் அதை குறித்து யோசிக்கும்போது, அதை குறித்து தியானிக்கும்போது தான் அந்த வல்லமையை அவர் கர்த்தருடைய வல்லமையை குறித்த ஒரு புரிந்து கொள்ளுதல் உண்டாகும், ஒரு வெளிச்சம் உண்டாகும். அந்த வெளிச்சத்தின் அடிப்படையில் தான் துதி உண்டாகும், இருதயபூர்வமான துதி. அந்த வெளிச்சத்தின் அடிப்படையில் தான் விசுவாசம் உண்டாகும். புரியுதா? அதெல்லாம் இருக்கும்போது தான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வல்லவராக வெளிப்பட முடியும். புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். எனக்கும் என் மனைவிக்கும் ஒரு பழக்கம் இருக்கிறது. நாங்கள் 2 பேர் சேர்ந்து வாக்கிங் போவோம் அடிக்கடி. அப்போ வாக்கிங் பண்ணுறப்ப அநேக நேரங்களில் கர்த்தருடைய வல்லமையை குறித்தும் பராக்கிரமத்தை குறித்தும் பேசுவோம். அவர் செய்த அற்புதங்களெல்லாம் தியானிப்போம். அது அந்த பைபிளில் கர்த்தர் செய்த அற்புதங்களை குறித்து பேசிக்கிட்டே நடப்போம். அதை பல ஆங்கிளில் இருந்து சிந்திச்சு பார்த்துக்கிட்டு அதை குறித்து பேசிக்கிட்டு எனக்கு தோன்ற கருத்துக்களை நான் சொல்லுவேன், அவங்களுக்கு தோன்றது அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேசிக்கிட்டே நடப்போம்.
அது எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பழக்கம். ரைட். ஸோ எங்கள் பைபிள் ஸ்டடி என்ன நாங்கள் பண்ணுற ஜெபத்தில் கர்த்தருடைய அற்புதங்களை அவர் வழி நடத்துகிற பிரகாரம் ரைட் அந்த அற்புதங்களை வந்து வாசிப்போம். இது எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒரு பழக்கம். அதான் உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறேன். இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவருடைய வல்லமையை குறித்த ஒரு கான்ஷியஸ்னஸ் நம்மளுக்குள்ளே உருவாக வேண்டும். ரைட். அவர் சர்வ வல்லவர். அவர் சர்வ வல்லமையை என் வாழ்க்கையில் எனக்காக பயன்படுத்துவார், என் மூலமாக மற்றவர்களுக்கு உதவும்படியும் பயன்படுத்துவார் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே ஆழமாக உருவாக வேண்டும். இப்போ நான் பொதுவாக உங்கள்ட்ட ஒரு குவிஸ் மாதிரி கேட்டேன்னா நீங்கள் அப்படி தான் சொல்லுவீங்க, கர்த்தர் சர்வ வல்லவருங்க, அவர் எல்லாம் செய்வார், அவரால் எல்லாம் முடியும் அப்படின்னுவீங்க. உங்களுக்கு செய்வாருன்னு கேட்டால் ஒரு சிலர் வந்து உடனே ஆமாம் செய்வார்ல அப்படின்னுவீங்க. ஒரு சிலர் யோசிப்பீங்க, அவர் சர்வ வல்லவர் தான், ஆனால் எனக்கெல்லாம் செய்வாரான்னு தெரியல அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ரைட். ஒரு சிலர் டக்குன்னு சொல்லிடுவாங்க கர்த்தர் செய்வாருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் வாழ்க்கையின் சூழ்நிலையில் போய் பார்த்தீங்கன்னா அப்படி நல்லா அப்படி ஜோராக பதில் ஆமாம் அப்படின்னு பதில் சொல்கிறவங்க கூட வாழ்க்கையின் சூழ்நிலையில் கர்த்தர் தன்னுடைய வல்லமையை பயன்படுத்தி தனக்கு உதவி செய்வார்கள்ன்றதை எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு முடிச்சுட்டு கடைசி நேரத்தில் வேறு வழியே இல்லைன்னா கர்த்தாவே ஏதாவது செய்யுங்க அப்படின்னு கடைசியில் வருவாங்க கர்த்தர்கிட்ட. புரியுதா? நம்ம வந்து அதையெல்லாம் கொஞ்சம் தாண்டி போய் கர்த்தரை முழு மனதுடன் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார், என் வாழ்க்கையில் எனக்காக அற்புதம் செய்வார்னு இருதயபூர்வமாக விசுவாசிக்கிற ஒரு இடத்துக்கு நம்மளாம் கடந்து வரணும். அதை கர்த்தர் விரும்புகிறார். ரைட். தன் மக்கள் மூலமாக பலமான கிரியைகளை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இப்போ ஒரு சில ஆண்டுகளாக என் கூட அதை குறித்து திரும்ப 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 பேசிக்கிட்டே இருக்கார். அதனால தான் பார்த்துருப்பீங்க, திரும்ப திரும்ப நம்ம இந்த டாப்பிக்கில் வந்து நிறைய பேசுகிறத கவனிச்சிருப்பீங்க இல்லையா? காட் ஆஃப் மிரக்கிள்ஸ், எல் ஷடாய். கிறிஸ்மஸ் மெசேஜ் கூட இந்த ஆங்கிள் இருந்தால் பார்த்தோம் இல்லை? அப்படி போன வருஷங்களுமே நிறைய நேரத்தில் இந்த காரியங்களை குறித்துலாம் பேசணும். அது திரும்ப திரும்ப பேசுகிறதுக்கு காரணம் இருக்குது. ஆவியானவர் இந்த காரியங்களை குறித்து கொஞ்சம் எம்ஃபசைஸ் பண்ணுறார். இந்த காரியங்களை தியானிக்க வேண்டும், இந்த விதத்தில் நான் என் மக்கள் வாழ்க்கையில் செயல்பட விரும்புகிறேன் அப்படின்றத வலியுறுத்துகிறார். அதனால தான் நம்ம வந்து இதெல்லாம் தியானித்து கொண்டு வருகிறோம். ஹல்லேலூயா. சரி, மனசில் வச்சுக்கோங்க, இந்த பழக்கத்தை உண்டு பண்ணுங்கள், உங்கள் சொந்த வாழ்க்கையில் உண்டு பண்ணுங்கள், உங்கள் குடும்பத்தில் உண்டு பண்ணுங்கள், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அடுத்த வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. 5ஆம் வசனம். அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கும் தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கை கொள்ளும்படிக்கும் இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றிக்கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் களவுமுள்ள சந்ததியாய் தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கும் இவைகளை கட்டளையிட்டார். இந்த வல்லமையை தியானிப்பது வந்து பார்த்துங்க, அதில் ஒரு சைடு எஃபெக்ட் இருக்குது, ரொம்ப முக்கியமான ஒரு சைடு எஃபெக்ட், நல்ல சைடு எஃபெக்ட். அது என்னென்னா, ஒரு பக்கம் நம்பிக்கை உண்டாகும், விசுவாசம் உண்டாகும், இன்னொரு பக்கம் அவர் மீது ஒரு பயபக்தியும் மரியாதையும் உண்டாகும், அதன் மூலமாக கீழ்ப்படிதல் உண்டாகும். முரட்டாட்டமான குணம் தவிர்க்கப்படும், அகற்றப்படும். அதனால் இதெல்லாம் விளைவுகள். தேவனுடைய வல்லமையான கிரியைகளெல்லாம் தியானித்து பழகுனீங்கன்னா, கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளை தியானித்து பழகுனீங்கன்னா, இதெல்லாம் ஒரு அருமையான பலன்கள். சைடு எஃபெக்ட்னு சொன்னேன், பலன்கள். அல்லேலூயா. நல்ல பலன்கள். நம்பிக்கை உண்டாகும் தேவன் மீது, விசுவாசம் உண்டாகும், எதிர்பார்ப்பு உண்டாகும், கர்த்தருக்கென்று காரியங்களை செய்யக்கூடிய ஒரு மனம் உண்டாகும், கர்த்தருக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு பக்குவம் உண்டாகும், கர்த்தர் மீது ஒரு பயபக்தி, ஒரு ரெஃபரன்ஸ் உண்டாகும் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இதெல்லாம் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்.
அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் அருமையான ஆசீர்வாதங்கள் உண்டாகும், அற்புதங்கள் உண்டாகும், நன்மைகள் உண்டாகும். அதுக்காகத்தான் இந்த போதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, ஒரு சில வசனங்களை நாம் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். முதலாவதாக, பைபிளில் நமக்கு முதல்ல கர்த்தரை குறித்து கொடுக்கப்படுகிற வெளிப்பாடு சர்வ வல்லவர் கர்த்தர் என்பது தான். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் போனீங்கன்னா முதல் ஸ்டேட்மெண்ட் பைபிள் என்ன? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இல்லையா? பாருங்கள், ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை செஞ்சானால அவன் எதை செய்தானோ அதை வைத்தே அவனை குறித்து நம்ம நிறைய சொல்லலாம். இப்போ யாராவது ஒருத்தர் ஒரு கட்டுரை எழுதுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கட்டுரையில் அவங்க சொன்ன அந்த சங்கதி, வெளிப்படுத்தின அந்த காரியங்கள், அந்த ரைட்டிங் ஸ்டைல், அந்த வார்த்தைகள், அவங்க கோர்வையாக எழுதின விதம், இதெல்லாம் வச்சே அவங்கள குறித்து நீங்கள் நிறையா சொல்லலாம். படித்தவங்களா, படிக்காதவங்களா, எவ்வளோ படிச்சிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு படிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அப்படின்றதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். அவங்க ஹேண்ட் ரைட்டிங்கை பார்த்தாலே நமக்கு நிறைய தெரியும். அதை வச்சு கூட நிறையா சொல்கிறாங்க, ஹேண்ட் ரைட்டிங் அனாலிசிஸ் அப்படின்னு. அதை வச்சு கூட ஒரு ஆள் எப்படி பர்சனாலிட்டி டிஸ்கிரிப்ஷன் கூட பண்ணுறாங்க ஹேண்ட் ரைட்டிங்கை வச்சு, இல்லையா? இப்போ ஒரு ஆள் ஒரு வீடு கட்டுறான்னா அவன் கட்டின அந்த வீடை பார்த்தே சொல்லலாம். அவனை குறித்து நிறைய காரியங்களை நம்ம யோகிக்கலாம். பணம் இருக்குதா இல்லையா, எந்த அளவுக்கு பணம் இருக்குது, நல்லா டேஸ்ட் உள்ள ஆளா, ஒரு 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 ரசனை இருக்குதா, ஏதோ சும்மா ஏதோ யூட்டிலிட்டி பில்டிங் மாதிரி 4 ரூம் இருந்தால் போதும் அந்த விதத்தில் கட்டுறாங்களா, இல்லை யோசித்து சிந்திச்சு ஒரு ரசனையோடு கட்டியிருக்கிறாங்களா? அதெல்லாம் நம்ம கவனித்தாலே கட்டின ஆளை குறித்து நம்ம நிறையா தெரிஞ்சுக்கலாம். இல்லையா? இப்போ ஒருத்தவங்க சாப்பாடு சமைக்கிறாங்கன்னா அந்த சமையலை வச்சு கூட அவங்கள குறித்து நம்ம ஒரு சில காரியங்களை யூகிக்கலாம். ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ஆள் செய்கிறான் அப்படின்னா, அது கம்ப்யூட்டர் ப்ராஜெக்டோ, ஃபிசிக்ஸ் ப்ராஜெக்டோ, கெமிஸ்ட்ரி ப்ராஜெக்டோ, அந்த ப்ராஜெக்டை ஒரு ஸ்டூடெண்ட் செஞ்ச விதம், அந்த ப்ரெசன்டேஷன், அதன் மூலமாக வெளிப்படுகிற அந்த அறிவு, எந்த அளவுக்கு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அறிவு இருக்குது, எவ்வளோ கவனம் செலுத்தியிருக்கிறான், இதுக்கு எவ்வளோ நேரம் செலவழிச்சிருக்கிறான், அவன் சோம்பேறியா இல்லை நான் கடினமாக உழைக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக, ஜாக்கிரதை உள்ளவனா, இல்லை அசால்ட்டாக வேலை பார்த்துருக்குறானா, இப்படி பல காரியங்களை நம்ம யூகிக்கலாம். அதை வச்சு இன்னும் ஒரு சில காரியங்களையும் நம்ம யூகிக்கலாம். இல்லையா? எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஒரு மனிதனுடைய செயல் அவனை குறித்து அநேக காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவன் செய்த காரியம், உருவாக்கின காரியம், கண்டுபிடித்த காரியம், இதெல்லாம் அவனை குறித்து நம்மளுக்கு நிறைய காரியங்களை வெளிப்படுத்துது. இல்லையா? அதே போல் தான் பாருங்கள், தேவன் படைத்த காரியங்கள் அவரை குறித்து நமக்கு அதிகமாக போதிக்கிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை பார்க்குறோம். அவர் நமக்கு அங்கே எப்படி போதிக்கப்படுகிறார்? உருவாக்குகிற தேவனாக நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறார். கண்டுபிடிக்கிற தேவன் இல்லை. கர்த்தர் ஒன்று ரிசர்ச் சயின்டிஸ்ட் கிடையாது, உருவாக்குகிற தேவன். இப்போ நம்ம சயின்டிஸ்ட்லாம் கர்த்தர் உருவாக்குனதை ரிசர்ச் பண்ணி ஆண்டாண்டு காலமாக அதை குறிச்செல்லாம் தேடி கண்டுபிடிச்சி படித்து புரிஞ்சுக்கிறாங்க. கர்த்தர் என்ன உருவாக்கி இருக்கிறாரு, அது எப்படி செயல்படுதுன்றதை தான் கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க ஒன்றும் அதை உருவாக்கலை. ஆனால் கர்த்தர் இந்த காரியங்களை குறித்து சிந்தித்து பார்த்து கற்பனை பண்ணி திட்டம் போட்டு தன்னுடைய வல்லமையினால் ஞானத்தினாலே அவைகளை உருவாக்கி இருக்கிறார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்.
ரைட், கண்டுபிடிக்கலை, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ராக்கெட் அனுப்பலை. நம்மளாம் ராக்கெட் அனுப்புகிறதே பெரிய சாதனையாக கொண்டாடுறோம் இல்லையா? நல்லது தான், அதெல்லாம் நல்ல சாதனை தான். இருக்கிற ஒரு இடத்துக்கு ராக்கெட் அனுப்புகிறதே நம்ம பெரிய சாதனை நினச்சோம்னா அதை உருவாக்குறது எவ்வளோ பெரிய சாதனை இல்லையா? இன்றைக்கி சரீரம் எப்படி செயல்படுதுன்னு டாக்டரு, சயின்டிஸ்ட் இவங்கெல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு நிறைய படித்து ஆண்டாண்டு காலமாக படித்து ஆண்டாண்டு காலமாக ரிசர்ச்செல்லாம் பண்ணி நமக்கு மூளை இப்படி வேலை பண்ணுது, கிட்னி இப்படி வேலை பண்ணுது, அதில் இது ரிப்பேர் ஆச்சுன்னா அதை இப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. உருவாக்கின ஒரு காரியத்தை படித்து கண்டுபிடிக்கிறதே நம்ம பெரிய சாதனைன்னு கொண்டாடுறோம். அந்த சரீரத்தை உருவாக்கின தேவன், அந்த உருவாக்குறது எவ்வளோ பெரிய சாதனை. எனக்கு இந்த படைப்புகளை குறிச்செல்லாம் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். மனுஷனுடைய சரீரம், விண்வெளி, விண்வெளி ஆராய்ச்சி, இந்த பூலோகத்தை குறித்த ஆராய்ச்சி, இதை குறிச்செல்லாம் படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப இஷ்டம். அதை படிக்கும்போது என்ன ஆகும்னா, கர்த்தருடைய அந்த 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 ஞானம் என்னை ரொம்ப வியக்க வைக்கும். அவர் சும்மா ஏதோ வல்லமையுள்ள ஒருவர் மட்டும் கிடையாது, அதிக ஞானம் உள்ளவரும் கூட. அவருடைய ஞானத்தை ஞானமாக அவர் சிந்தித்து டிசைன் பண்ணி இமேஜின் பண்ணதை அவருடைய வல்லமை உருவாக்குது. ஹல்லேலூயா. அப்போ அதை குறிச்செல்லாம் வாசிக்க எனக்கு பிரமிப்பு உண்டாகும். ஏன்னா கர்த்தர் செய்கிற காரியங்கள்லாம் பாருங்கள், மனுஷனால் சிந்திச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்னா அதை செய்கிறதுக்கு அவனுக்கு கேப்பபிலிட்டி இல்லை. அவனுக்கு அது தெரியும், என்னால் இது முடியாதுன்று. அந்த முடியாதுன்ற அந்த அறிவு இருக்கிறதுனாலே அவன் நிறையா காரியங்கள், நிறைய ஆங்கிள் யோசிக்கவே மாட்டான். பாருங்க, இப்போ நம்மளாம் திராட்சை ரசம் வேணும்னா கடைக்கு போவோம். கடையில் போய் காசு கொடுத்து வாங்கிட்டு வருவோம். இல்லை கொஞ்சம் லாங் ப்ராசஸ் நிறையா வேணும் அப்படின்னு நினச்சோம்னா ஒரு தோட்டத்தை நட்டு திராட்சை செடியெலாம் வளர்த்து நம்ம தனியாக ஒரு நமக்குன்னு ஒரு நிலத்தை வச்சு அப்படி ஹோல்சேல் ப்ரொடக்ஷன் மாதிரி கூட பண்ணிக்கலாம். இல்லையா? ஆனால் தண்ணியே மாற்ற முடியும்னு யார் மண்டையிலையா நுழைஞ்சிருக்குதா? யாராவது சிந்திச்சு பார்த்துருக்குறோமா? நம்ம மைண்டில் அப்படி எண்ணம் வந்ததே கிடையாது. ஏன்னா நமக்கு தெரியும் நம்மளால் முடியாது அப்படின்னு. அந்த முடியாதுன்ற அந்த அறிவு இருக்கிறதுனால நம்ம அந்த ஆங்கிள் எல்லாம் சிந்திக்கிறதே கிடையாது. இப்போ செங்கடல் பாருங்கள், பெரிய பார்வோன் ஒன்றும் ஒரு கோமாளி கிடையாது. அவன் ஒரு பெரிய தேசத்தின் ராஜா. ஒரு டாக்டிக்கல் அந்த டாக்டிக்கல் நாலேஜ்லாம் அவனுக்கு நிறையா இருக்கும் இல்லையா? யுத்தம் எப்படி செய்யணும், ஸ்ட்ராட்டஜிஸ், யுக்திகள், அதெல்லாம் அவனுக்கு நல்லா தெரியும். அவன் அதெல்லாம் வச்சு இப்போ இவங்களை விரட்டிட்டு வரும்போது அவனுக்கு தெரியுது இவங்க தப்பி போகிறதுக்கு வழியே கிடையாது. முன்னாடி கடல் இருக்குது, இங்கிட்டு நம்ம இருக்கிறோம், இந்த சைடு வனாந்திரம் இருக்குது, நம்மள்டிருந்து இவங்க தப்பிக்க வழியே கிடையாதுன்னு அவனுக்கு நல்லா தெரியும். இஸ்ரவேல் ஜனத்துக்கும் தெரியும் நம்மளுக்கு தப்பிக்க வழியே இல்லை அப்படின்னு. ஆனால் கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும் தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குதுன்னு. ஆனால் அந்த வழி என்னன்னு யார் மைண்ட்லேயும், மனுஷனுடைய மைண்டில் அந்த மாதிரி ஒரு எண்ணம் உதிச்சதே கிடையாது. ஏன் உதிச்சது கிடையாதுன்னா, அதை சாதிக்கிறதுக்கான வல்லமை நம்மள்கிட்ட கிடையாது. பார்வனால் முடியுமா கடலை பிரிக்கிறதுக்கு? மோசையால் முடியுமா? இயற்கையாக தனியாக கர்த்தருக்கு அப்பாற்பட்டு மோசையால் முடியுமா? கர்த்தர் இல்லாமல் செய்ய முடியுமா? அவரால் முடியாது இல்லையா? இது முடியுன்ற இங்கே ஒரு பாதை இருக்குது, கடல் திரும்பி பார்த்து கடலுக்கு நடுவில் ஒரு பாதை இருக்குதுன்னு யார் மண்டையிலையா தோணி இருக்குதா? தோணுது கிடையாது. ஏன்னா கடலை பிரிக்கக்கூடிய வல்லமை நமக்கு கிடையாது. அதனால் அந்த அப்படிப்பட்ட ஒரு எண்ணம்லாம் நம்மளுக்கு வர்றதே இல்லை. அந்த பாசிபிலிட்டி கூட நம்ம யோசிக்கிறது இல்லை இல்லையா? கர்த்தர் கேட்குறாரு, 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது, சாப்பாடு கொடுப்பா அப்படின்றாரு. அங்கே 200 வெள்ளிக்காசு செலவழிச்சாலும் முடியுமா? அப்படியே நிறையா பணத்தை செலவழித்து இவங்களுக்கு கொண்டு போய் வாங்கி கொடுத்தாலும் ஆளுக்கு கொஞ்சம் கூட சிக்காத, வயிறு நிறையிற அளவுக்கு நம்மளால் கொடுக்க முடியுமா?
அப்படின்னு நான் கேட்குறான். ஏன் கேட்குறான்னா, பெருக்கக்கூடிய வல்லமை அவனுக்கு கிடையாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் மீன் பிடிக்கணும்னா கடலுக்கு போகணும், கடலில் போய் வலையை போட்டு மீனை பிடிக்கணும். இதே அப்படி செய்ய முடியலன்னா பிடிச்சிட்டு வந்தவன்கிட்ட போய் காசை கொடுத்து அதை வாங்கணும். அப்படி வாங்கினா நிறைய மீன் கிடைக்கும், வாங்கின மீனை கொண்டு வந்து சமைக்கலாம். இன்னும் அப்போ வேணும்னா கடையில் போய் மாவை வாங்கணும், மாவை வாங்கி சமைக்கணும், சமைச்சு சாப்பாடை கொடுக்கலாம். இல்லை சமைச்சு வச்சுருக்கவன்ட்ட போய் காசை கொடுத்து வாங்கலாம். அதுதான் இயற்கையான ஒரு 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 எண்ணம். நம்ம மைண்ட் அப்படி தான் வேலை செய்யும். ஏன்னா அதுதான் நம்மளால் முடியும். இல்லை ஒரு விவசாயினா அவன் நிலத்தில் விதைய வச்சு ஒரு 6 மாதம் கழிச்சு இல்லை 3 மாதம் கழிச்சு அறுவடை வந்ததுக்கப்புறம் அவன் கோதுமையை கொடுப்பான், கோதுமை வாங்கி நம்ம சமைக்கணும். நம்ம மைண்ட் இப்படி தான் வேலை செய்யும் இல்லையா? ஏன்னா அதுதான் நம்மளால் முடியும். சமைச்ச ரொட்டியையும் சமைச்ச மீனையும் பெருக்க முடியும்ன்ற சிந்தனை அவங்க யாருக்குமே வரல, வராது. ஏன்னா அவன் இயற்கையான மனிதன், அவனுடைய சிந்தனை அப்படி தான் இருக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன் எனக்கு இதை இப்படி செய்வாருன்ற எண்ணம் வந்தாலே ஒழிய, கர்த்தர் நான் உனக்கு இதை செய்கிறேன் அப்படின்னு வெளிப்படுத்தினால் ஒழிய, அப்படிப்பட்ட சிந்தை நம்மளுக்குள்ளே உதிக்காது. இந்த விதத்துலேயும் இந்த பிரச்சனையை தீர்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ளே வரவே வராது இல்லையா? ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம அநேக பிரச்சனைகள், நான் பைபிள்லேருந்து உங்களுக்கு உதாரணம் கொடுக்குறேன். இப்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க இல்லையா? நீங்கள் பல விதங்களை யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. நான் சிம்பிளாக ஒரு 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 கடன் பிரச்சனைன்னு ஒரு உதாரணத்தை எடுப்போம். சம்பளம் இவ்வளோ வருது, செலவு இவ்வளோ இருக்குது, மிச்சம் இந்த பணம் இருக்குது, இதிலேருந்து எப்படி கடன் அடைக்கிறது அப்படின்னு யோசிப்பீங்க. கொஞ்சம் போனஸ் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், அதில் கொஞ்சம் பணத்தை எடுத்து வைக்கலாம். இல்லை ப்ரொமோஷன் கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் வந்தால் நல்லா இருக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு சிலர் எக்ஸ்ட்ரீமாக போய் ஒரு லாட்ரி வாங்கிட்டா எல்லாத்தையும் மொத்தமாக தீர்த்துடலாம் அப்படி நினைக்கிற ஆளுலாம் இருக்காங்க. அப்படி நினச்சி லாட்ரி வாங்கி இன்னும் அதிகமாக கடனில் போனவங்களும் இருக்கிறாங்க இல்லையா? இன்னும் ஒரு சில வேறு விதமாலாம் கிரிமினலாலாம் யோசிக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நம்ம கொஞ்சம் நார்மலான ஆட்களை குறித்து பேசுவோம். இல்லை இன்னொரு வேலை பார்த்து, இல்லை எக்ஸ்ட்ரா ஓவர் டைம் பண்ணி இன்னும் கொஞ்சம் சம்பாரித்து அந்த விதத்தில் கொஞ்சம் பணத்தை வாங்கி இந்த மாதிரி கடன் அடைக்கலாம். இல்லை வீட்டில் இப்போ ஹஸ்பண்ட் மட்டும்தான் வேலை பார்த்துட்டோம், சரி ஒய்ஃபையும் வேலைக்கு அனுப்புவோம், அவங்க போய் சம்பாரிச்சிட்டு வரட்டும், 2 இன்கம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வேகமாக கூட கடன் அடைக்கலாம். இப்படி பல விதங்களை நம்ம சிந்திக்கிறோம் இல்லையா? ஹல்லேலூயா. ஏன்னா இயற்கையாக நம்மளால் அதுதான் முடியும். ஆனால் கர்த்தர் இதையெல்லாம் தாண்டி பல வழிகள் வச்சிருக்கிறார். அவரால் முடியும். ஏன்னா அவர் வல்லமை இயற்கைக்கு அப்பாற்பட்டது. அவர் சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் உருவாக்குகிறவர். அவர் விதைச்சி வளர செய்கிறவரில் உருவாக்கிட்டு அதுக்குள்ளே உருவாக்கின அந்த செடிக்குள்ளே விதைய வச்சதே அவர் தான். அவர் செயல்படுகிற விதம், அவர் சிந்திக்கிற விதம்லாம் கொஞ்சம் வித்தியாசம். அவரை போல நாம் சிந்திக்க பழக போகிறோம். அதுக்கு தான் இந்த போதனை. இந்த அற்புதத்தின் தேவனோட எப்படி நடக்கிறது? ஏன்னா அவர் சிந்திக்கிற ரேஞ்சுக்கு நான் எப்படி சிந்திக்க பழகிறது? நான் அப்படி சிந்திக்க பழகும்போது தான் அற்புதங்கள் என் வாழ்க்கைக்குள்ளே வரும். நான் இப்படி தரமட்ட லெவலில் யோசிச்சுட்டு இருந்தேன்னா அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறது கஷ்டம். தேவன் எப்படி சிந்திக்கிறாரோ அவரோட இணைந்து அவருடைய ஆலோசனையை பெற்று அவரை மாதிரி சிந்திக்க நான் பழகணும். அதுக்கு தான் கர்த்தர் பைபிளை கொடுத்துருக்கிறார். பைபிள் தேவனுடைய வழிமுறைகள், தேவனுடைய எண்ணங்கள், தேவனுடைய சித்தம், இதை குறித்த வெளிப்பாடு தான் பைபிள். அதை எதுக்கு இரவும் பகலும் தியானிக்கணும்னா கர்த்தர் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரோட நடக்கிறதுக்கு தான் பைபிள். கர்த்தர் ஏன் என் அற்புதங்களெல்லாம் தியானின்னு சொல்கிறாருன்னா, அவர் சிந்திக்கிற விதத்தில், அவர் மைண்டு ஒர்க் ஆகிற விதத்தில் என் மைண்டு ஒர்க் ஆகணும். மரியாள் மாதிரி திராட்சரசம் தீஞ்சு போச்சுன்னா ஏசப்பாட்டை திராட்சரசம் தீஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லணும். அந்த ஒரு மைண்டு வரணும்.
மற்ற யாருக்கும் வரல, மரியாளுக்கு வந்துச்சு. ஏன்? அவங்களுக்கு தெரியும் இதை வந்து ஏசப்பாவால் செய்ய முடியும், செய்கிறதுக்கு வல்லமை இருக்குது, செய்வார். அந்த அறிவும் வெளிச்சமாக அவங்களுக்கு இருக்குது பாருங்கள். இருக்கிறதுனால வர்றாங்க, வந்து ஈஸியாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? திராட்சரசம் தீர்ந்து போச்சு. ஏசப்பா எனக்கு என்ன, எனக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்? நீங்கள் இந்த ஆக்சுவலாக அந்த மதத்தை ட்ரான்ஸ்லேஷன்லாம் போய் படித்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் வருது. இது எனக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? இல்லை உங்களுக்கும் இதுக்கும் கூட என்ன சம்மந்தம்? என் வேலை இன்னும் வரவில்லை, இப்போ தான் என்கிட்ட ஒன்றும் சொல்லலை, நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் மரியாள் விசுவாசிக்கிறாங்க பாருங்கள், இவர் செய்ய முடியும், இவர் செய்வார். அவங்க மைண்டு வேறு மாதிரி ஒர்க் ஆகுது. அந்த வேறு மாதிரி ஒர்க் ஆகுற இடத்துக்கு நம்ம வரணும். நம்ம மைண்ட் அந்த மாதிரி சிந்திக்க ஆரம்பிக்கணும். புரியுதா? ஹல்லேலூயா. கர்த்தாவே ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கே ஒரு லெவல் விசுவாசம் வேணும் பாருங்கள். அந்த ஒரு இடுக்கத்தின் மத்தியில், பிரச்சனையின் மத்தியில் கர்த்தரை நோக்கி பார்க்கிறதுக்கே ஒரு விதமான மைண்டு வேணும், ஒரு விதமான எதிர்பார்ப்பு வேணும், ஒரு விதமான விசுவாசம் வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மனதை உருவாக்குவதற்கு தான் இந்த போதனை தொடர். அப்படிப்பட்ட விசுவாசத்தையும் எதிர்பார்ப்பையும் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் மனதில் உருவாக்குவதற்காகத்தான் இந்த போதனை தொடர். நம்ம படிக்க போகிறோம். கர்த்தர் எப்படி செயல்படுகிறார், அவர் என்ன செய்வார், எனக்கு என்ன செய்வார் அப்படின்றதை நாம் தியானிக்க போகிறோம். ஒரு சிம்பிளாக ஒரு வசனம், இந்த வசனத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக அடுத்த மெசேஜில் பார்ப்போம். ஆனால் அந்த பாயிண்ட்டை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்புகிறேன். அநேக நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம், கர்த்தர் அன்னைக்கு அற்புதம் செஞ்சார் ஆனால் இன்றைக்கி செய்கிறதில்ல. அந்த ஒரு திங்கிங் நம்மளுக்குள்ளே வந்துடுது. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் எலிஷா ஒரு கேள்வி கேட்குறாரு கர்த்தர்கிட்ட. ஒரு கேள்வி கேட்குறாரு, எலியாவின் தேவன் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. பாருங்கள், பேக்ரவுண்ட் என்னென்னா, எலியா பெரிய விதத்தில் கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டவர். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கர்த்தர் அவர் மூலமாக பலத்த கிரியைகளை செய்தார். தேசத்தையே விக்கிரகாராதனையிலிருந்து விலக்கி கர்த்தரிடத்தில் திருப்புவதற்கு எலியாவை பயன்படுத்தினார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் கர்த்தர் அவர் மூலமாக செய்கிறார். இப்போ எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கப்புறம் இப்போ எலிஷா அதே அபிஷேகத்தோடு தொடர்ந்து ஊழியம் பார்க்கணும். இப்போ எலிஷாவுக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது. என்ன சாய்ஸ்னால், அவர் மற்றவங்கள மாதிரி யோசிக்கலாம், எலியா பெரிய தேவனுடைய மனிதன், அவர் மூலமாக கர்த்தர் செஞ்சார், அவர் ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், அவர் மூலமாக கர்த்தர் பராக்கிரமமான காரியங்கள் செஞ்சார், நம்ம மூலமாலாம் செய்வாரா அப்படின்னு அவர் சிந்திச்சுட்டு உட்காந்துருக்கலாம். ஏன்னா நிறையா ஒரு 50 தீர்க்கதரிசி அங்கே கரையோரமாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் சிந்தனையிலே வரல, நம்ம மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் அப்படின்ற ஒரு யோசனைலாம் அவங்களுக்குள்ள கிடையவே கிடையாது. ரைட். ஆனால் எலிஷாவுக்குள்ளே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அப்படி பெரிய எதிர்பார்ப்பு இருந்ததுனால தான் அவர் என்ன சொல்கிறார், 2 மடங்கு அபிஷேகம் வேணும், அதனால தான் அவரால் கேட்க முடிஞ்சிச்சு. ரைட். அவர் தாண்டி போயிட்டார். எலிஷா மாதிரி கூட கிடையாது, எலிஷா மாதிரியே 2 மடங்கு செய்யணும். ரைட். ஒரு சிலர் அதை கொழுப்புன்னு சொல்லியிருப்பாங்க, இல்லை பெருமைன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் கவனிங்க, கர்த்தர் அப்படி சொல்லலை பாருங்கள். கர்த்தர் அதை கனம் பண்ணார். கனம் பண்ணி அந்த அபிஷேகத்தையும் கொடுத்துட்டு அவர் கேட்ட கேள்வியை கவனிங்க. ரைட். எலியா கடற்கரையை யோர்தான் கரையை தாண்டிங்கிட்டு வர்றதுக்கு, ஆறை தாண்டிங்கிட்டு வர்றதுக்கு அவர் என்ன செய்கிறாரு, படகெடுக்கல. அவர் ஆற்றை பிரித்து வெட்டாந்தரையில் கடந்து வந்தார் இல்லையா. இப்போ எலிஷா திரும்ப அதே பாதை வழியாக போகணும், யோர்தான் நதியை கடந்து அக்கறைக்கு போகணும். இப்போ அவரும் எலியா செயல்பட்ட விதத்திலேயே செயல்படணும்னு யோசிக்கிறார். யோசிக்கும்போது கர்த்தரை நோக்கி பார்க்குறாரு பாருங்கள். கேட்டு பார்த்துட்டு சொல்கிறாரு, எலியாவின் தேவன் எங்கே அப்படின்னு கேட்டுட்டு அந்த மேண்டல், அந்த மேலாடையை எடுத்து அடிக்கிறாரு பாருங்கள் அந்த யோர்தான் நதி மேலே. அவர் அடித்தோடனே கர்த்தர் எலியா அடிக்கும்போது ஆத்தை பிரித்த அதே தேவன் எலிஷாவுடைய வாழ்க்கையிலையும் அதே காரியத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு சந்ததிக்கும் ஒரு சாய்ஸ் இருக்குது.
அவங்க வந்து சொல்லலாம், அவங்களாம் சூப்பர் பரிசுத்தவான்கள், தேவ மனிதர்கள், பெரிய ஆட்கள், அவங்களெல்லாம் கர்த்தர் தெரிந்து கொண்டார், பயன்படுத்தினார், அவங்களுக்கு செஞ்சார், நமக்கு செய்யலாம், மக்களாம் செய்வாரா, ரைட் அப்படின்னு யோசித்து அவங்கள பாராட்டிட்டு நம்ம வந்து ஒதுங்கிட்டு ஒரு லோ லெவல்லையே ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டு இருக்கலாம். இல்லை, அவங்க மூலமாக செயல்பட்ட தேவன் என் வாழ்க்கையிலையும் செயல்படுவார், என் மூலமாகவும் செயல்படுவார் அப்படின்னு விசுவாசிச்சு நம்மளும் கேட்கலாம், எலியாவின் தேவன் எங்கே அப்படின்னு நம்மளும் கேட்கலாம். எலியாவின் தேவன் பதில் கொடுப்பார், நான் உங்க கூட இருக்கிறேன் அப்படின்னு. யோசுவாவோட கர்த்தர் அப்படி தான் சொன்னார் இல்லையா, என் தாசனாகிய மோசே மரித்து விட்டான், நான் மோசையோடு கூட இருந்தது போல் உங்கூடையும் இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். மோசே கூட இருந்து அற்புதத்தை செய்த நான் உங்கூட இருந்தும் அற்புதத்தை செய்வேன். இதான் கர்த்தர் இன்னைக்கு நம்மள்ட்டையும் சொல்கிறார். எலியாவின் தேவன் நம்முடைய வாழ்க்கை மூலமாக வெளிப்படுவார், மோசையின் தேவன் நம் வாழ்க்கை மூலமாக வெளிப்படுவார். இந்த காரியங்களை குறிச்செல்லாம் அடுத்த மெசேஜில் ஆழமாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி இதை வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருக்கிறேன். ஹல்லேலூயா. இதை குறிச்செல்லாம் சிந்திங்க. கட்டாயமாக கர்த்தருடைய அற்புதங்களெல்லாம் வாசிங்க, தியானிங்க, குடும்பமாக வாசிங்க, குடும்பமாக பேசுங்க, தியானிங்க, அதெல்லாம் செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நல்ல ஜபத்தோடு இந்த போதனைத்தோட கேளுங்க, உங்கள் வாழ்க்கையவே மாற்றிடும். மகா பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.